வணக்கம் நண்பா. நம்மளோட அந்த தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேஜெட்டை பற்றி ஃபுல்லாக தெரியணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க, உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபிலிப்ஸ் பிராண்டில் ஒரு இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் ஆடியோ TWS TAT 3225 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இயர்பட்ஸோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஓவரால் நல்ல தரமான பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் குறைச்சல்ற மாதிரிலாம் இல்லை. யூஸ் பண்ணலாம், ஓவரால் நல்ல தரமாக தான் இருக்குது. ரொம்பலாம் ஹார்ட் பிளாஸ்டிக்லாம் சொல்ல முடியாது, நார்மலான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஓவரால் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, ரொம்ப குறைச்சல்ற மாதிரிலாம் இல்லை. அப்புறம் மூடியை பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா டைட்டாகவே தான் இருக்குது. நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து லைட்டாக அதை ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். சப்போஸ் நீங்கள் பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிருமோன்னு சொல்லி அந்த மாதிரி கவலைப்படலாம் வேண்டாம். ஓரளவு நல்லா டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. மூடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் அவங்களோட பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஹோஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர், ஒரே ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஒரு LED இண்டிகேட்டர் மூலமாக டிஃப்ரெண்ட் லைட் எரிய வச்சு நீங்கள் சார்ஜ் இண்டிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 இயர்பட்ஸ் இருக்கும். இயர்பட்ஸை பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல தரமான பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பக்கம் ஸ்டெம்பு கொடுத்துருக்காங்க. இது ஸ்டெம்பு பார்த்திங்கன்னா ரொம்பலாம் லென்த்தாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப ஷார்ட்டுன்னு சொல்ல முடியாது, நார்மலாக லென்த்தில் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காலை மாட்டி ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலாம், சைக்கிளிங் போகலாம், எதுனாலும் பண்ணலாம். ஓரளவு நல்ல தரமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து சிலிக்கான் டிப் கிடையாது. சிலிக்கான் டிப் இல்லாமல் இது வந்து ஆப்பிள் இயர்பாட் மாதிரி முழுக்கட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இயர்பட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்ல தரமான மைக்காக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் குறைச்சல்ற மாதிரிலாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 2லேயும் பார்த்திங்கன்னா டச் கண்ட்ரோல் கிடையாது, பட்டன் டைப் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட்டன் டைப் கொடுத்தாலுமே ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ண அவசியம் இல்லை. லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், பட்டன் ஆக்ட் ஆயிரும். ஒரு சில பேர் நினைப்பாங்க நீங்கள் பட்டன் கொடுத்தனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் கீழே விழுந்துட்டு நினைப்பாங்க இயர்பட்ஸு. அப்படிலாம் நினைக்க வேண்டாம். பட்டனை வந்து லைட்டாக ரொம்பலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல, லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆக்ட் ஆயிரும். அப்புறம் 2 இயர்பட்ஸ்லேயுமே ஃபிலிப்ஸ்னு அவங்களோட பிராண்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் வந்து IPX4 ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, சைக்கிளிங் பண்ணுறீங்க, இல்லைனா வெளியே ஜாக்கிங் போகிறீங்கன்னா அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வேர்வை தண்ணி வரும். அந்த வேர்வை தண்ணி லைட்டாக பட்டாலாம் எதுவுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாக்கிங் போயிட்டு இருக்கிறப்போ லேசாக மழை துளி பட்டால் கூட அவ்வளோச்சிக்கிறது இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் ரொம்ப ஃபோர்ஸாக மழை அடிக்குது, இல்லைன்னா ரொம்ப தண்ணி கட்டிக்கிற இடத்துல உள்ளதுக்கு போட்டிங்க, இல்லைனா அழுக்காக இருக்குன்னு சொல்லி பைப்பில் கழுவுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கை பற்றி பார்ப்போம். நீங்கள் அந்த சார்ஜிங் கேஸை ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸ் மட்டும் 18 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் பாட்டு கட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், என்னால் பண்ணிக்கலாம். 6+18 கொடுத்துருக்காங்க. 6 மணி நேரம் பார்த்திங்கன்னா இயர்பட்ஸில் நீங்கள் இயர்பட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து காலை வச்சு பாட்டு கட்டிங்க அப்படின்னா 6 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும், சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் எடுத்துக்கிடும். 2 மணி நேரம் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் போடும்போது சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா டைப்-C கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப்-C வந்து ஓரளவு நல்ல தரமான கேபிளாக தான் இருக்குது. ரொம்பலாம் குறைச்சல்ற மாதிரி குவாலிட்டியான நல்ல ஓரளவு நல்லா தரமாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பற்றி பார்ப்போம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ் மாடல் தான் இது. அது மட்டும் இல்லாமல் கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோடையும் இந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அற்புதமாக யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இன்டரப்ட் இருக்காது. நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போதோ இல்லை சப்போஸ் கேம் விளாடும் போதோ உடல் எந்த ஒரு இன்டரப்ட் இல்லாமல் கனெக்டிவிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஆடியோ குவாலிட்டி வந்து இந்த இயர்பட்ஸில் 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப் இருந்துச்சுன்னா 6mm 8mm போதும். ஆனால் இதில் சிலிக்கான் டிப் இல்லாததுனால 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த சிலிக்கான் டிப் இருந்துச்சுன்னா கம்மியாக கொடுக்கலாம். சிலிக்கான் டிப் இல்லாதனால 30mm கொடுத்தா தான் அதோட ஒரிஜினல் அவுட்புட்டு வெளியே கேட்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காதுக்குள்ளே போகாது, ஓரளவு தான் காதுக்குள்ளே போகும். அதனால் 13mm டிரைவர் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து அவுட்புட் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லி 13mm கொடுத்துருக்காங்க. ஆடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் எக்ஸலண்ட்டாக வேறு லெவலில் இருக்குலாம் சொல்ல முடியாது, குறையும் சொல்ல முடியாது. ஓரளவு நல்லா நார்மலாக டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. பேஸும் பார்த்திங்கன்னா நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போது வெளியே நடக்கிற நாய்ஸ்லாம் உங்கள் காதுக்குள்ளே கேட்கும். அந்த விதமாக தான் இதை வடிவம் வச்சுருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான்.
மற்றபடி எல்லாம் ஓகேவா தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆடியோ கேட்கும்போது நல்லா காதுக்குள்ளே டைட்டாக வச்சு மாட்டிக்கோங்க. லைட்டை வெளியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே விழுகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் காதுக்குள்ளே நல்லா திணிச்சு வச்சுக்கோங்க. திணிச்சு வச்சு நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா போதும். ஓரளவு நல்ல தரமான ஆடியோ தான் கொடுத்துருக்காங்க. பேஸு, வோக்கல்ஸு, ட்ரிபிள்ஸ்லாம் குறைச்சலாத மாதிரி நார்மலாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஒர்த் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஓரளவு நல்ல நார்மலாகவே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுனா நீங்கள் இந்த சிலிக்கான் பட் இல்லாத தான் இதில் பெரிய பிரச்சனை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காதில் மாட்டி கால் பேசுனீங்க அப்படின்னா வெளியே நடக்கிற சவுண்டு வந்து ஆப்போனண்ட்ஸுக்கு கிளியராக கேட்குது. நீங்கள் பேசுகிற வாய்ஸும் கேட்கும், வெளியே சுற்றி நடக்கிற வாய்ஸும் தனியாக கேட்கும் ஆப்போனண்ட்டுக்கு. அந்த விதத்தில் அந்த இயர்பட்ஸ் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிலிக்கான் பட்ஸ் கொடுத்தனால தான் வேறு லெவலில் இருந்திருக்கும். இப்போ எல்லாருமே விரும்புகிறது வந்து சிலிக்கான் டிப்ஸ் தான் விரும்புகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிலிக்கான் டிப்ஸ் இல்லைன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா சிலிக்கான் டிப் கொடுக்கணும். இதில் ரெண்டுமே இல்லாதனால இந்த ஏர்பட்ஸ் வந்து நீங்கள் கால் பேசும்போது வெளியே நடக்கிற சவுண்ட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேட்குற மாதிரி இருக்குது. அப்புறம் இதில் 2 இயர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டையுமே எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்கணும், கால் பேசணும்லாம் தேவையில்லை. நீங்கள் ஒரே ஒரு இயர்பட்ஸை மட்டும் காதில் வச்சு எல்லா கண்ட்ரோலையும் நீங்கள் அதிலே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெளியே ட்ரெக்கிங் போகிறீங்க, இல்லைனா டூர் எங்கேயா பிக்னிக் எங்கேயா போகிறீங்கன்னா சார்ஜ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஒவ்வொரு இயர்பட்ஸாக காதில் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பட்டன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். அதே கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா அதே காலை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு பாட்டு மாற்றிக்கலாம். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாற்றிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். சிரி, கூகுள் அசிஸ்டண்ட் அதை மாதிரி எதுனாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கேஜெட்டை புதுசாக வாங்கும்போது உள்ள என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சார்ஜிங்கை சுற்றி ஏர்பட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாரண்டி கார்டு அப்புறம் புக்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேறு ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.